நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த தமிழ் கத்தோலிக்க காணொளி வழியாக இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்மோடு எப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கியிருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றது, ஒரு அமைதி இருக்கின்றது, ஒரு சமாதானம் இருக்கின்றது, ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. எனவே இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் முன்பாக நிறுத்தி அவர் செல்லக்கூடிய வழியில் நாமும் செல்ல நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று எசாயா 49வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு கடவுளாய் இருக்கின்றார். ஒரு மெய்யான கடவுள் இந்த உலகத்தில் உண்டு என்றால் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த நம் ஆண்டவர், அவர் மகனை நமக்கு நடுவில் அனுப்பி நம்மை ஆசீர்வதிப்பதே சித்தம் என்று திருவுளம் கொண்டவர் நமது நடுவில் நிலைநிறுத்தி இருக்கின்றார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நற்கருணை நாதர் வடிவில் நம்மோடு கூட இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம் கண்களை அவர் மீது பதிய வைத்து நம்முடைய செவிகளை திறந்து இந்த நேரத்திலே அவர் தரக்கூடிய அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, எசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை, ஆண்டவரே இனி உனக்கு முடிவில்லா பேரொளி, உன் கடவுளே இனி உனக்கு மேன்மை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, தகுந்த வேளையில் நமக்கு பதில் தரக்கூடிய ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், இனி உனக்கு நானே பேரொளியாய் இருப்பேன், இனி உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று இந்த நாளில் வார்த்தை கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு கடவுள் இந்த நாளில் நமக்கு பதில் தர முடியும்? பலதரப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், நெருக்கமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், சோர்வுற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், எல்லா பொருளாதாரத்தையும் இழந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், வேலை இல்லாமல் ஒரு இடத்தில் அடைந்து இருக்கின்றோம், நாம் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார். ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறபடியினால் இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை அன்பு செய்கிறபடியினால் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே, முதலாவதாக நான் உன்னை தகுந்த வேளையில் பதில் அளித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாய் இருக்கின்றார். எவ்வாறு பதில் கொடுப்பார் என்று நாம் தியானித்தோம் என்றால் உண்மையிலேயே நமக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 20 இருந்து 22 வரை உள்ள இறை வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு நிகழ்ச்சி அதில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இரத்த போக்குள்ள ஒரு பெண்ணை குறித்து. அந்த பெண்
இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவருக்குள் ஒரு நோயினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது அவர் என்ன செய்கின்றார்? 12 வருடமாய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்திலே அவர் மருத்துவரை சந்திக்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள பலதரப்பட்ட மருந்துகளினால் தன்னுடைய நோயை தீர்த்து கொள்ளும்படியாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார். எதற்கும் பதில் கொடுக்கவில்லை. எந்த ஒரு மருந்தும் அவருக்கு அந்த நோயை குணமாக்க முடியவில்லை. எனவே உள்ளத்தில் சோர்ந்து போய் இருக்கின்றார். சரீரம் பலவீனமாய் இருக்கின்றது. எல்லா செல்வத்தையும் இழந்து போய் இருக்கின்றார். சொத்துக்களை இழந்து போய் இருக்கின்றார். ஒருவேளை உறவினர்கள் கூட அவரை விட்டு கடந்து சென்று இருக்கலாம். அவரோடு இருந்த கணவர் கூட அவரை விட்டு விலகி சென்று இருக்கலாம். ஆதரவற்ற நிலையில் அவர் இறந்து இருக்கலாம். அந்த சூழ்நிலை தான் நசரேயனாகிய இயேசு அந்த நகரில் கடந்து செல்கின்றார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை சந்திக்க தன்னை ஆயத்தப்படுத்துகின்றார். அவர் பயப்படுகின்றார். எவ்வாறு ஒரு தீட்டுள்ள பெண்ணாக நான் இருக்கிறேனே, எவ்வாறு இந்த கடவுளை நான் சந்திப்பேன்? இவர் செல்கின்ற இடமெல்லாம் அற்புதம் செய்கிறாரே, நான் இவரை எவ்வாறு சந்திப்பேன்? இவரிடம் நான் எவ்வாறு என்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவேன்? என்கின்ற குழப்ப மனநிலையோடு அவர் அந்த கூட்டத்தின் நடுவில் செல்லுகின்றார். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆடையில் உள்ள விளிம்பை தொடுகின்றார். அந்த ஆடையின் விளிம்பை தொட்ட உடனே ஒரு வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வெளியே சென்றது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. அந்த வல்லமை அவரிடம் இருந்து கடந்து சென்ற வேளையிலே உடனடியாக அந்த சகோதரனுடைய உள்ளத்திலும் உடலிலும் சென்று அவரை குணமாக்கியது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட தகுந்த வேளையில் அந்த சகோதரிக்கு உதவி செய்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஒரு அற்புதம் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நற்கருணை நாதனாக நமது நடுவில் இருக்கின்றார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த நேரத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, திருப்பாடல்கள் 20வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை, உமது மனம் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. பாருங்கள், நீங்கள் எந்த மனநிலை இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் கேட்க போகிறீர்கள்? சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா? பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த வல்லமை இழந்து போய் இருக்கிறீர்களா? குடும்பத்தில் உள்ள நபர்களால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? இந்த சமுதாயம் உங்களை ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறதா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய சித்தம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பது, உங்களை மேன்மையாக வைப்பது, உங்களுக்கு ஒரு ஒளியாய் இருந்து எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது. இரண்டாவதாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உனக்கு பேரொளியாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. சீராக் 23வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அருமையாக, ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை, அவை மாந்தரின் வழிகளை எல்லாம் காண்கின்றன. பாருங்கள், ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், அவருடைய கண்கள் 10,000 மடங்கு சூரியனை விட ஒளிகள் படைத்தவை. அந்த கண்களை கொண்டு மாந்தருடைய மனிதர்களுடைய வழி எல்லாவற்றையும் அவர் பார்க்கின்றார். இந்த மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான், இந்த சகோதரி எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், இந்த சகோதரி எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், அவருடைய மனநிலை என்ன என்று எல்லா வழிகளையும் ஆண்டவர் ஆய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறபடினால், நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த நேரத்திலே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பேர் ஒளியாக இருக்கின்றார். ஒருவேளை அன்பார்ந்தவர்களே, என் மனைவியை உயிராக எண்ணி வாழ்ந்தேனே, ஆயினும் எனக்கு என்ன பயன்? என் கணவருக்கு உண்மையுள்ளவராய் நான் வாழ்ந்தேனே, அதனால் எனக்கு என்ன பயன்? என் பிள்ளைகளுக்காக என் அனைத்து சந்தோஷங்களையும் இழந்தேனே, ஆனால் அவர்கள் அதை நினையாமல் போனார்களே, இதனால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பயன்? என் சகோதர சகோதரிகளுக்காக நான் திருமணம் செய்யாதபடி நான் தனித்து இருந்து அவர்களுக்காக பாடுபட்டு உழைத்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தேனே, ஆனால் அவர்கள் என்னை அனாதை போல் விட்டுவிட்டு சென்று விட்டார்களே, நான் தனிமேல் வாடுகிறேனே, என்னால் இந்த சமுதாயத்திற்கு என்ன பயன்? இனி என்னால் யாருக்கு என்ன பயன் உண்டு? இன்னை
என்னை யார் மதிப்பார்கள், என்னை யார் விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள், வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லா சந்தோஷங்களையும் நான் இழந்து போய்விட்டேனே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து அழகாக சொல்லுகின்றார், நானே உனக்கு முடிவில்லாத ஒரு பேரொளியாக இருப்பேன். அந்த பேரொளிக்குள் நீங்கள் கடந்து வர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை ஆய்ந்து அறிந்து கொண்டு இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, திருப்பாடல்கள் 14வது அதிகாரம் 2வது வார்த்தையில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் விண்ணில் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார். மதி நுட்பம் உள்ளவர்கள், கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய வேளையிலே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் நொறுக்கப்பட்டு இருந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போய் இருந்திருக்கலாம், நீங்கள் நிம்மதியை இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முடிவில்லா பேரொளியாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கின்றார். எனவே நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீரே முடிவில்லா பேரொளியா இருக்கின்றீரே, நான் இருளில் இருந்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே சுவாமி என்று நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் அவருடைய முகத்தின் பேரொளியை உங்கள் மீது ஒளிரச் செய்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தருவார். மூன்றாவதாக, கடவுளே இனி உனக்கு மேன்மையாக இருப்பார். கடவுள் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ இதுவரை இந்த உலகத்தில் மேன்மையாய் அநேக நபர்களை நீ நம்பி இருக்கலாம், மனிதர்களை நம்பி இருக்கலாம், அது போதும். இப்பொழுது நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடம் திரும்பி வா, நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். எவ்வாறு? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 52வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துகின்றார். பாருங்கள், ஆண்டவர் தாழ் நிலையில் இருப்பவர்களை கண்ணோக்குகின்றாராம். அவர்கள் இந்த சமுதாயத்தினால் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் அதே போல் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். ஐயோ, நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேனே, எனக்கென்று யாரும் இல்லையே, என்னுடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே, என்னுடைய அந்தஸ்து மேன்மை எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, உயிருக்கு உயிரான உறவுகளை இழந்து போய்விட்டேனே, வாழ்க்கையில் பச்சை பசையிலாக வைத்திருந்த நல்ல சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் இழந்து போய்விட்டேனே, இந்த வாழ்க்கையின் மீது வைத்திருந்த நம்பிக்கை எல்லாம் வீண் போய்விட்டதே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, நீ தாழ்நிலையில் இருந்தது போதும், இந்த நாளில் நான் உன்னை மாட்சிமைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, யோபுடைய வாழ்க்கையில் எல்லா மாட்சிமையும் மேன்மையும் இழந்து போய் இருந்தார். அப்பொழுது அவரோடு கூட இருந்த அவருடைய மனைவி இவ்வாறு சொல்லுகின்றார். யோபு 2வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இன்னுமா நீர் மாட்சிமையில் நிலைத்திருக்க போகின்றீர், ஆண்டவரை சபித்து நீர் மறிக்க வேண்டியதுதானே என்று சொல்லுகின்றார். ஆனால் அதையும் கூட பொருட்படுத்தாதபடி அந்த வார்த்தைகளை மனதில் வைத்து, என்னுடைய மனைவி நான் உயிருக்குயிராய் நேசித்தவள் என்னை பற்றி இவ்வாறு சொல்லுகிறாரே என்று மன வருத்தத்தோடு அவரிடம் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் ஆண்டவரை நோக்கியே இருக்கின்றார். இவ்வாறு சொல்லுகின்றார். யோபு 13வது அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும், நான் நேர்மையாய் இருக்கின்றேன், நான் ஒரு நல்ல ஒரு மனிதராய் இருக்கின்றேன், என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளையாய் இருக்கின்றேன் என்பதை அவர் முன்பாக நான் எடுத்துரைப்பேன் என்று சொல்லுகின்றார். நான் அன்பார்ந்தவர்களே, அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கின்றதா? உங்களால் சொல்ல முடியுமா, நான் எல்லாவற்றையும் இழந்து போனேனே, இந்த நேரத்திலும் கூட என் ஆண்டவரை என் கண் முன்பாக வைத்து அவருக்கு முன் அவர் என்னை கொன்னாலும் கொல்லட்டும், நான் அவருக்கு உண்மையாய் இருப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய குரலுக்கு பதில் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். பாருங்கள், வில்லியம் கேரி என்கின்ற ஒரு சகோதரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். அவர் இங்கிலாந்து நாட்டில் இருந்து இந்திய தேசத்திற்கு கடந்து வருகின்றார். ஒரு அரசராய் இருக்கின்றார். அவர் இந்த இந்திய தேசத்தில் இருக்கும் பொழுது 40 மொழிகளில் இந்த திருவிவிலியத்தை மொழிபெயர்க்கின்றார். 40 மொழிகளில்
மொழிபெயர்த்து மக்களுக்கு கொடுத்து ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவிக்க அவர் உறுதுணையாய் இருக்கின்றார். அவர் நீராவி இன்ஜினை இந்த நாட்டிலே நமது தேசத்திலே அறிமுகப்படுத்துகின்றார். அவர் பள்ளிக்கூடங்களை திறக்கின்றார். அவர் முதலாவது செய்தித்தாள்களை அச்சடிக்கக்கூடிய அந்த மெஷினை அவர் இங்கே எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துகின்றார். எல்லா நன்மையான காரியங்களையும் செய்கின்றார். அப்பொழுது ஒரு நாள் தீயினால் 12 வகையான இந்த பிரதிகள், இந்த பைபிளை மொழிபெயர்த்து வைத்திருந்த பிரதிகள் எல்லாம் எரிந்து போகின்றன. அவர் உறவில்லை. அவர் இழந்து போல எல்லாவற்றையும் நினைத்து அவர் கவலைப்படவில்லை. சோதனைகளும் நெருக்கங்களும் இருந்த வேளையிலும் கூட அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், அவருடைய மகனை அவர் இழந்து போகின்றார். மனைவிக்கு மனநிலை சரியில்லாமல் இருக்கின்றன. எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பொறுத்து கொண்டு ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உற்சாகத்தோடு இருந்தார். ஆண்டவர் அவரை உயர்த்தினார், அவரை மேன்மையாக வைத்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட அதே ஆண்டவர் உயிரோடு நம்மோடு கூட இருக்கின்றார். உயர்த்த கடவுளாய் நமது நடுவில் நடமாடிக்கொண்டு இருக்கின்றார். 40 நாட்கள் எவ்வாறு அவருடைய சீடர்கள் நடுவில் அவர் காட்சி கொடுத்தாரோ, அமைதி உங்களுக்கு உரித்தாக என்று சொன்னாரோ, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நமது நடுவில் இருக்கின்றார். உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். இந்த நாளில் தகுந்த வேளையை நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இந்த நாளிலும் கூட நான் உனக்கு இனி முடிவில்லா பேரொழியாக இருப்பேன், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றாரே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்கள். அவரிடம் இந்த நாளில் கேட்பீர்களா, ஆண்டவரே நீரே என்னோடு கூட கடந்து வாரும் அப்பா, இந்த உலகத்தில் எல்லாம் வீண் சுவாமி, வாழக்கூடிய நாட்களில் நான் உம்மை நோக்கி இருப்பேன். நீர் படைத்த இந்த காரியத்தை நான் அறிந்து கொள்வேன், இயற்கையை புரிந்து கொள்வேன், என்னுடைய வாழ்க்கை முறையை நான் அறிந்து கொள்வேன், உம்மை நான் அறிந்து கொள்ள ஞானத்தை வெளிச்சத்தை நீர் தாரும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் மனக்கண்களை திறந்து நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் தகுந்த வேளையில் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலும் ஆண்டவர் எனக்கு பதில் தந்துவிட்டார் என்கின்ற விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து நற்கருணை நாதரிடம் ஜெபிப்போம். இவர்தான் உங்களை தேடி வந்தவர், இவர்தான் இந்த உலகத்தில் நடமாடியவர், இவர்தான் இந்த உலகத்தில் இன்னும் இருந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறவர். இவரை நம்பி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தரக்கூடியவராய் இருக்கின்றார். எனவே விசுவாசத்தில் குறைவுபட்டு விடாதபடி உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், நோய்கள், பலவீனங்கள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். எனவே இந்த நேரத்தில் நாம் ஒருமனப்பட்டு நற்கருணை நாதரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இதோ நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மாட்சிமிகு தெய்வமாய் எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இதோ தகுந்த வேளை நான் உனக்கு பதில் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, இதோ பதில் தரக்கூடிய தெய்வமாய் எங்கள் நடுவில் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நான் உன்னை மாட்சிமையாய் வைப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மால் மட்டுமே எங்களை மேன்மையாய் வைக்க முடியும். உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீர் எங்களை உயர்த்தி உமக்கு உகந்த பிள்ளையாய் நீர் எங்களை மாற்ற முடியும். தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது பேர் ஒளியினால் எங்கள் உள்ளத்தில் உங்கள் உள்ளத்தை நீர் ஆய்ந்து அறியும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் ஏதாவது பாவ கரைகள் இருந்திருந்தாலும், எங்களுடைய சிந்தனையில் பாவ கரைகள் இருந்திருந்தாலும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ கரைகளினால் ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் சோர்வடைந்து இருக்கின்றது, எங்களுடைய சரீரத்தில் நோய் பற்றி கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் தகப்பனே, நீர் எங்களை தூய்மைப்படுத்தி நீர் எங்களை தொட்டு குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பெரும் பாடுபட்ட அந்த ஸ்திரீ உமது ஆடையின் விளிம்பை தொட்ட வேளையிலே அவருடைய நோயை குணமாக்கி அவருக்கு முடிவில்லா மீட்பை கொடுத்து ஆசீர்வதித்த என் தெய்வமே, இந்த நேரத்திலும் தகப்பனே, யாரெல்லாம் இரத்தப்போக்கு நோயினால் ஆண்டவரே பெரும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்திப்பீராக. நீர் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்கள் நோயை நீர் எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படியாகவும், ஆண்டவரே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்தை எடுத்து மாற்றிடும்படியாகவும், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை
பிரச்சனைகளையும் சமாதான கேடுகளையும் எடுத்து மாற்றிடும்படியாகவும், துக்கமான காரியங்களை எடுத்து மாற்றிடும்படியாகவும் ஆண்டவரே அவர்களுக்கு மறு வாழ்வை கொடுத்து நீர் அழைத்து வரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சமாதானத்தின் தெய்வமாய் இருக்கின்றீர், சந்தோஷத்தின் தெய்வமாய் இருக்கின்றீர், மீட்பின் தெய்வமாய் இருக்கின்றீர். நீர் அவர்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, யார் யாரெல்லாம் எனக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் அவர்களை மேன்மையாய் வைப்பீராக. ஆண்டவரே, தாழ் நிலையில் இருப்பவரை நீர் கண்ணோக்கி கொண்டு இருக்கின்றீரே. ஆண்டவரே, இந்த கசப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளில் இருக்கக்கூடிய கசப்பை இடத்தை மாற்றி அவர்களை மேன்மையாய் வைப்பீராக. வேலை செய்கிற இடத்தில் மேன்மையாய் வைப்பீராக. அவர்களுக்கு பேரொழியாய் இருந்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இழந்து போன சமாதானத்தை ஆண்டவரே யோபுவினுடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல் இந்த நாளிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனே நீர் அவர்களுக்கு எப்பொழுதும் துணையாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய பெயரை அவர்களுக்கு மேன்மையாய் இருக்கும்படியாகவும் நீர் அவர்களை வழிநடத்தும். ஆண்டவரே, நீர் இவர்களை வழிநடத்தி நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய வேளையிலும் அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருந்து அவர்களை மாற்றி ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு முடிவில்லா ஒளியாய் இருக்கும்படியாக நீர் இவர்களுக்கு துணையாய் இருக்கும்படியாக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்து நீர் கொடுத்த ஆத்துமாக்களை இவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்களாக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நீர் என்னுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இருக்கின்றார். எனவே ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் தகுந்த வேளையில் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் பதில் கொடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களை மேன்மையாக வைப்பார். எனவே இந்த வார்த்தைகளை நாம் மனதிற்குள் பதித்து தொடர்ந்து ஆண்டவருடன் ஜெபிப்போம். இந்த நேரத்திலே நற்கருணை நாதர் தரக்கூடிய இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் அவரிடம் அன்றாடி கேட்கக்கூடிய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து தகுந்த வேளையில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. ஆமென்.